அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மன்னரை வாழ்க்கை, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னரைக்கு பக்கத்தில் போய் நின்று தாடி நனைகிற அளவுக்கு அழுவாங்களாம். அதாவது சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசும்போது கூட இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுவதில்லையாம். ஏன் மன்னரையை பார்த்தா மட்டும் நீங்கள் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், மன்னரை தான் மறுமையோட முதல் நிலை, மன்னரை தான் மறுமையோட முதல் நிலை. இதில் ஒருவர் வெற்றி பெற்றாதான் அதுக்கு பின்னாடி வர்றது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக இருக்கும், அதாவது ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம அந்த முதல் நிலையில் வெற்றி பெறலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி வர்றது ஃபுல்லாக நமக்கு கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பார்த்ததுலேயே மிகவும் கோரமான ஒரு விஷயம் அப்படின்னா அது மன்னரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னரையை பார்த்த உடனே அவங்களுக்கு அழுக வந்துருதான்.